ஹேர் ஆயிலில் வந்து 4 வெரைட்டியான ஹேர் ஆயில் இருக்குது. ஹேர் க்ரோத்தையும் ப்ரமோட் பண்ணும், அதோட ஹேர் ஃபாலையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு ஃபுட் ஹேபிட்ஸால் நிறைய பிரச்சனையால் வந்து இல்லை 4 வயசு பிள்ளைக்கு கூட நிறமுடி வர்ற சந்தர்ப்பம் இருக்குது. ஆண்களுக்கு வரக்கூடிய வழுக்கை, மொட்டை அந்த மாதிரியான ஹேர் ஃபாலுக்கு மட்டும்தான் இது கூடுதலான ஆன்சர் பண்ணு. 100க்கு 90% ஆன்சர் பண்ணுதுன்னு சொல்லலாம். நாங்கள் இந்த ஷாம்புவை செய்கிறோம். நுரை வந்து தாராளமாகவே வரும், எந்த கெமிக்கலுமே இல்லை. இது வந்து பிரண்ட தைலம், பெரஃபின் என்று சொல்கிறது ஒரு பெட்ரோலியம் பேஸ்ட் ப்ராடக்ட். உங்களை அறியாமலே பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து எங்களோட வயிற்றுக்குள்ளே வந்து போய்கொண்டு இருக்க போகுது. இந்த ப்ராடக்ட்கள் பற்றி இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பற்றி நீங்கள் எங்களை விளங்கப்படுத்துங்க. முதல்ல இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் வந்து மெயினாக ஹேர் சம்மந்தமான ப்ராடக்ட், மற்றது வந்து ஸ்கின் கேர் சம்மந்தமான ப்ராடக்ட் வந்து 2 விதமான ப்ராடக்ட் தான் மெயினாக வந்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதை தாண்டி நோக்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய பெயின் ஆயில், இந்த 3 தான் இப்போதைக்கு எங்களுடைய உற்பத்தி பொருளாக இருக்குது. ஸோ முதலாவது ஹேர் சம்மந்தமான பிரச்சனை கிடைத்தோம்னு சொன்னால் ஹேர் ஆயிலில் வந்து 4 வெரைட்டியான ஹேர் ஆயில் இருக்குது. இது வந்து பொடுதலை எண்ணெய்ன்னு சொல்கிறது, இந்த பேர்லேயே இருக்கும். பொடுதலை என்றது சொல்கிறது ஒரு பிளான்ட். அது வந்து ஸ்பெசிஃபிக்காக பொடுகுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட். ஸோ இதில் பொடுதலை மட்டும் இல்லாமல் இதோட பொடுகுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில பிளான்ட்டுகள் இருக்குது. இப்போ இளந்தையில, சின்ன வெங்காயம் போன்ற சில தாவரங்கள் வந்து நாங்கள் பொடுகுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவோம். அதை வச்சு செய்கிற எண்ணெய் தான் இந்த பொடுதலை எண்ணெய். மற்றது வந்து ரோஸ்மெரி ஹேர் க்ரோத் ஆயில். இது வந்து ஒரு டபுள் பாயில் மெத்தடில் செய்யக்கூடிய ஒரு எண்ணெய். உங்களுடைய தலைமுடி வளர்ச்சியை தூண்டக்கூடதும், முடி கொட்டுப்படுறதை தடுக்கக்கூடதுமான ஒரு எண்ணெய். இதுலேயே வந்து நாங்கள் வாட்டரி ஸ்ப்ரே என்று சொல்லி ஒன்று கொடுக்குறோம். இது வந்து வீக்லி 2 times நீங்கள் வச்சு முழுகக்கூட மாதிரி இருக்கும். இது தினமும் நீங்கள் உங்களோட ஸ்கல்ப்பில் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரியா ஒரு வாட்டரி ஸ்ப்ரே. ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத்தையும் ப்ரமோட் பண்ணும், அதோட ஹேர் ஃபாலையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு ரீசன் என்னென்னு சொன்னால் இதில் மெயினாக ரோஸ்மெரினிக் ஆசிட் அண்ட் க்ரோனோசிக் ஆசிட்னு சொல்லி 2 ரசாயன பதார்த்தம் வந்து இந்த ரோஸ்மெரியில் வந்து இருக்குது. அதுதான் என்ன செய்யும்னு சொன்னால் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன், ஆன்டி மைக்ரோபியல் ஆக்ஷன் அண்ட் ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் வந்து அதில் அடங்கி இருக்கிறதால உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் ப்ரமோட் ஆகும், அதோட வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோலும் வந்து இருக்கும். அடுத்தது வந்து சின்ன பிள்ளைகள், உங்களோட வீட்டில் வந்து ஸ்கூல் போகிறாக்கள், சின்ன ஆக்கள் இருப்பினம்னு சொன்னால் இளநரை இந்த காலத்தில் ஃபுட் ஹேபிட்ஸால் நிறைய பிரச்சனையால் வந்து இளநரை 4 வயசு பிள்ளைக்கு கூட நிறமுடி வர்ற சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ இந்த எண்ணெய் வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போய்க்கல வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். 18 வயசுக்கு உட்பட்டவர்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு எண்ணெய். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு 60 வயசுக்கு மேலே தலையிடி பிரச்சனை அப்படி இருக்கும் என்றாலும் இந்த எண்ணெயை வந்து நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்துக்குமே வந்து ITI நிறுவனத்தில் எங்களோட ரிப்போர்ட் எல்லாமே எடுத்து தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குரிய ரிப்போர்ட்டும் எடுத்து செய்து கொண்டு இருக்கிறோம். அடுத்தது வந்து ரேபிட் ஹேர் ஆயில். இது வந்து சொல்லணும்னு சொன்னால் இது வரைக்கும் நாங்கள் கொடுத்ததில் ஒரு 10,000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் கிளைண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து எங்களோட ரிசர்ச்சின் படி மேல் பேட்டர்ன் ஹேர் ஃபால், நீங்கள் ஆண்களுக்கு வரக்கூடிய வழுக்கை, மொட்டை அந்த மாதிரியான ஹேர் ஃபாலுக்கு மட்டும்தான் இது கூடுதலான ஆன்சர் பண்ணு. 100க்கு 90% ஆன்சர் பண்ணுதுன்னு சொல்லலாம். இதுவே ஃபீமேல் பேட்டர்னில் எடுத்தீங்கன்னு சொன்னால் 100க்கு 50% தான் இந்த ரேபிட் ஹேர் ஆயில் என்று சொன்னது ஆன்சர் பண்ணுது. அப்போ இது நல்ல ஃபீமேலுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது நல்ல நீங்கள் ரோஸ்மெரி, இப்போ ரேபிட் ஆயிலாக ரோஸ்மெரி இதான்னு கேட்டால் உண்மையாகவே ரேபிட் ஆயில்ன்றது பண்டைய காலத்தில் இருந்து பாவிக்கப்பட்டு வருகின்ற ஒன்று தான். ஆனால் அதுக்கான போதுமான அளவு விளக்கங்கள் வந்து இல்லை. இப்போ ரோஸ்மெரி ஆயில் எடுத்தோம்னு சொன்னால் ரோஸ்மெரி என்ன மாதிரி உங்களுக்கு எப்படி ஹேர் க்ரோத்தை இன்டியூஸ் பண்ணுது, எப்படி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சகல விளக்கமே வந்து இருக்கும். இப்போ நார்மலாக அங்கே ஒரு முடியை எடுத்தோம்னு சொன்னால் அந்த ஒரு முடிக்கு 3 வகையான என்ன சொல்ல வளர்ச்சி நிலை இருக்கும். முதலாவது வளர்ச்சி பருவம், அடுத்தது உருமாறும் பருவம், அடுத்தது வந்து கடைசி ரெஸ்டிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ கூடுதலாகவே எங்கள்ட தலையில் இருக்கிற முடி எல்லாமே வளர்ச்சி பருவத்தில் தான் இருக்கும். 80 தொடக்கம் 90% இருக்கிறது வளர்ச்சி பருவத்தில் இருக்கிற முடி. மிச்சம் ஒரு 5% தான் மெட்ட ஃபேஸஸில் இருக்க போகுது. ஸோ அதுக்கு அந்த ஃபேஸஸில் உங்களுக்கு முடி கொட்டுப்படைக்கில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நான் இந்த ரோஸ்மெரி ஆயில் அண்ட் ரோஸ்மெரி ஸ்ப்ரே ரெண்டையுமே சேர்த்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ என்ன சொன்னால் இப்போ ஆண்கள் வந்து ரோஸ்மெரி பயன்படுத்தலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை பிரச்சனை இல்லை. ஆனால் கூடுதலாக இப்போ வழுக்க மொட்டை இருக்குது உங்களுக்கு விழுதுன்னு சொன்னால் அதுக்கு ரேபிட் ஆயில் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட்ஸை கொடுக்குது. அடுத்தது வந்து இப்போ ஷாம்பு.
இது வந்து சோப் நட்டை யூஸ் பண்ணி அதிலிருந்து நுரைக்கிறதுக்குரிய பதார்த்தத்தை வந்து தயாரித்து அதிலிருந்து நாங்கள் இந்த ஷாம்புவை செய்கிறோம். நுரை வந்து தாராளமாகவே வரும், எந்த கெமிக்கலுமே இல்லை. இது வந்து நார்மலாக நீங்கள் எந்த விதமான இப்போ முடி டேண்ட்ரஃப் இருக்கிறாக்களும் சரி, ஹேர் ஃபால் இருக்கிறாளுக்கும் சரி, யாருமே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். 2 வயசுக்கு மேற்பட்ட அனைவரும் பாவிக்கக்கூடிய ஒரு ஷாம்பு. அடுத்தது வந்து ஸ்கின் கேருக்கு போகிறேன். ஸ்கின் கேரில் மெயினாக என்கிட்ட நிறைய பேர் வர்றது வந்து பிம்பிள்ஸுக்கு தான். பிம்பிள்ஸுக்கு வந்து மெயினாக நான் யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னால் ஆவாரம்பூ ஃபேஸ் பேக்கும் நீம் சோப்பு இதில் இருக்குது. இது ஆவாரம்பூவை மெயினாக வச்சு செய்கிறது. மற்றது இது வந்து வேப்பிலை, குப்பைமேனி, மற்றது ஆவாரம்பூவோடு சேர்த்து டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில்னு சொல்லி ஒரு எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணி செய்கிறது. இந்த ரெண்டும் வந்து சேர்த்து நீங்கள் பயன்படுத்தி கொண்டு ஒரு குறைந்தது 3 மாதம் உங்களோட ஃபுல் பெனிஃபிட்டை நாங்கள் பார்க்குறதுக்கு குறைந்தது 3 மாதம் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணி கொண்டு வரணும். கிட்டத்தட்ட 5 வருஷ காலமாக நான் இந்த ப்ராடக்டை வந்து என்னுடைய பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எந்த ஒரு மருந்தையுமே நாங்கள் வாங்கி கொள்ளணும். சில பேர் நினைக்கிறோம் நீங்கள் கேட்குறீங்க 100% ஆன்சர் பண்ணுமாண்டு. நீங்கள் வெஸ்டர்னில் எடுத்தாலும் சரி, எங்களோட ஆயுர்வேதத்தில் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு மருந்தும் 100% ஆன்சர் பண்ணுமான்னு சொல்லவே இல்லாது. ஆனால் மேக்ஸிமம் வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த சமுதாயத்தை கொண்டு வர வந்து மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணுற ப்ராடக்டை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அதாவது இது வந்து என்ன சொன்னால் எல்லா விதமான பருக்களுக்கும் வந்து இந்த 2 இதுவும் இல்லை, இது உண்டு. பருவில் வந்து 4 ஸ்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இப்போ பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ். அது வந்து ஒயிட் ஹெட்ஸ் ஓகே நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிளாக் ஹெட்ஸ் வந்து நீங்கள் பார்லரில் போய் ரிமூவ் பண்ண தான் வேணும். செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸுக்கும் வந்து இது ஆஸ்டபலம், அது பஸ்டியூல்ஸ் பெப்யூல்ஸ் மாதிரி வரும். அது 2 ஸ்டேஜும் அதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக போடலாம். சின்ன பருவாக வரும், லைட்டான ஒரு சின்ன ரெட் கலராக வரும். ஒரு பருவில் வந்து 4வது ஸ்டேஜுக்கு போகிறது வந்து நொடியூல்ஸ் அண்டுவோம். அதில் வந்து உங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னா வலிக்கும். மற்றது வந்து பஸ் கலெக்ஷன் உள்ள சிதல் வந்து கூட்டியிருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் கட்டாயம் டெர்மட்டாலஜிஸ்டால்கிட்ட காட்டி ஒரு இன்டர்னல் மெடிசன் ஒன்று எடுக்கிறது நல்ல என்னுடைய சஜஷன் வந்து அது. செகண்ட் தேர்ட் ஸ்டேஜில் இருக்கிற நீங்கள் அல்லது உங்களுக்கு பரு வந்து அடையாளம் நிறைய இருக்குது, குழியில் ஓப்பன் போர்ஸ் இல்லை, அடையாளங்கள் கருத்து அடையாளங்கள் நிறைய இருக்குதுன்னா அதுக்கு இந்த பேக் வந்து நல்லாவே ஆன்சர் பண்ணும். ஓகே. அடுத்தது வந்து மெலஸ்மா கண்டிஷன், மங்குன்னு சொல்லுவோம். அதுக்கு மெயினாக கொடுக்குறது இந்த குங்குமாதி தைலமும் நலங்கு மாவும். இந்த நலங்கு மாவு வந்து கிழமையில 2 நாள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள் வரைக்கும் குளியல் பொடியாகவும் யூஸ் பண்ணலாம். அதே நேரம் வந்து நான் மங்குக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கும் கொடுக்குற ஒரு ப்ராடக்ட் தான் நலங்குமா. மற்றது வந்து குங்குமாதி தைலம். இது வந்து இந்த இடத்துல பெண்களுக்கு பொதுவாக வர்ற நோய் தான். அது கருப்பு கலர் புள்ளியாக வரும், மங்கு மெலஸ்மான்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து நைட்டில் இந்த குங்குமாவை தைலம் ஒவ்வொரு நாளும் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் நித்திர விடுற மாதிரி இருக்கும். இது வந்து கிழமையில 2 நாள் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இது 2ம் மெயினாக மெலஸ்மா கண்டிஷனே கொடுக்குறது. அதை தாண்டி டார்க் சர்க்கிளுக்கு வந்து குங்குமாதி தைலம் யூஸ் பண்ணலாம். ஸ்கின் க்ளோ ஆகணும். இப்போ ஒயிட்னிங்னு சொல்லி எந்த விதமான ப்ளீச்சிங் ப்ராடக்ட்டுமே எங்கள்கிட்ட கிடையாது. பிரைட்டிங், நீங்கள் உங்களோட ஸ்கின்னை வந்து பிரைட் பண்ணுறது, நரைஷ் பண்ணுறது, இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் க்ளோ ஆக்குறது, அப்படியான ப்ராடக்ட் மட்டும்தான் நாங்கள் வெளியில் உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறோம். இது வந்து சோப் வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பிறகுக்கு பயன்படுத்துகிற சோப். அதை விட மஞ்சிஸ்தா சோப் வந்து இப்போ எல்லாருமே அதிக அளவில் வாங்குறது மஞ்சிஸ்தா. ஏன் மஞ்சிஸ்தாவை அதிக அளவில் வாங்கினோம்னு சொன்னால், மஞ்சிஸ்தா வந்து என்ன செய்யணும்னா, நீங்கள் எங்களோட மெலனின் தான் எங்களோட உடல் வந்து கறக்கிறக்கூடிய ஒரு காரணம். அந்த மெலனின் உருவாக்கத்தை தூண்டக்கூடிய ஒரு நொதியத்தை வந்து அந்த நொதியம் உருவாகிறது மஞ்சிஸ்தா வந்து பிளாக் பண்ணுது. அதனால தான் உங்களோட கலர் வந்து ஒரு பிரைட் கலருக்கு வந்து வருது இந்த மஞ்சிஸ்தா சோப் யூஸ் பண்ணுறதால. இதுக்கு அந்த மஞ்சிஸ்தா சோப்புக்கு வந்து வாடிக்கையாளர்கள் திரும்ப எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு சோப் தான் வந்து மஞ்சிஸ்தா சோப். மற்றது வந்து ஏபிசி ஒயிட் இருக்கா இப்போ பாகுடிமா இருக்குமா இதில் இருக்குது. ஓகே. இதுதான் மஞ்சிஸ்தா. இது ஒரு மெரூன் கலர் சோப்பில் வரும் மஞ்சிஸ்தா சோப். இது வந்து ஃபுல் ஹெர்பல் சோப் தான். ஃபுல் ஹெர்பல்ண்டா இதுக்கு போடுற பேஸ் வந்து கெமிக்கல், கிளிசரின் இல்லாமல் நாங்கள் செய்யலை. அது பேஸ் வந்து கெமிக்கலாக தான் இருக்கு. எல்லா சோப்புக்குமே பேஸ் இருக்கும். பேஸ்ன்றது வந்து கிளிசரின்ல செய்யறது. அது வந்து அது இருந்தால் தான் நாங்கள் சோப் வந்து சோப்பாக வரும், இல்லைன்னா சோப் இல்லை. மற்றது வந்து பேக்குகள் தான் ஃபுல் ஹெர்பலாக இருக்கும். இது வந்து கிளிசரின் பேஸில் செய்யறது. அடுத்தது வந்து கொடுக்குறோம் ஏபிசி இல்லை, அது ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ல நல்லது. இப்போ ஹார்ம்ஃபுல் இன்றைக்கில் குளுட்டாத்தினியம், பார உலோகங்கள் நிறைய உங்களுக்கு பாதரசத்தை வச்சு செய்கிற இப்போ நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் வருது. இப்போ லிஸ்ட் எல்லாம் வந்தது பேண்டட் க்ரீம்ஸ் அதில் வந்து பார உலோகங்கள் யூஸ் பண்ணினோம். பார உலோகங்கள்
நாங்கள் யூஸ் பண்ணிக்கல என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ நல்லா இருக்கும், பிறகு போக போக ஸ்கின் கறக்கும், ஒரு கட்டத்தில் வந்து கேன்சர் வரக்கூடிய தன்மையும் வந்து ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் வைட்னிங்னு சொல்லி அந்த வைட்னிங் ஏஜென்ட்டை போட்டு பேராவுலவங்களை போட்டு செய்கிற ப்ராடக்ட்டு எவ்வளோத்துக்கு நாங்கள் தவிர்க்கிறோமோ அவ்வளோத்துக்கு எங்களோட ஸ்கின்னும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்தது வந்து இது ஏபிசி வைட்னிங் சோப். இதில் என்ன இருக்குன்னு சொன்னால் நியாசினமைடும் கொஜிக் அசிட்டும். இது வந்து ஒரு சில ஓப்பன் போர்ஸுக்கு ஒரு சின்ன அளவில் போர்ஸ் இருக்கிறாங்களுக்கு ஓரளவு ஆன்சர் பண்ணும். மற்றது இதில் கொஜிக் அசிட் இருக்கிறதால வைட்னிங் வந்து கொடுக்கும். ஆனால் இதை வந்து நான் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் ஒரு பிரைடாக இருக்கிறீங்க, இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னிங் தேவைப்படுதுன்னு சொன்னால் இந்த ஒரு சோப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 2 இல்லாட்டி 3 சோப் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஓகே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து இது சாக்கோல் சோப், ஆக்டிவேட்டட் சாக்கோல் சோப். இது கரியில் செய்கிறது, சிரட்டை கரியில். இது கூடுதலாக ஆண்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சோப். ஏன்னா கூடுதலாக வெயிலுக்குலாம் அலைஞ்சு திரிஞ்சு கூட வேலை செய்கிறாக்கள் ஆண்களாக இருப்பினும் இது வந்து டீடாக்சிஃபிகேஷன் வந்து பண்ணும். மெயினாகவே கரி வந்து பண்டைய காலங்களையும் அந்த டீடாக்சிஃபிகேஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ இது வந்து ஆண்களுக்கு அதிக அளவில் பயன்படுத்துகிற ஒரு சோப் தான் இந்த சாக்கோல் சோப். மற்றது வந்து ஃபேஸ் வாஷில் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து பப்பாயா அண்ட் அடுத்தது வந்து கியூக்கம்பர். இதுவும் என்னென்னு சொன்னால் இதுக்கு ஃபேஸ் வாஷுக்குரிய பேஸ் வரும், நுரைக்கிறதுக்குரிய பேஸ் வரும். அதில் நாங்கள் கியூக்கம்பர் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் வேப்பமில சாரும் அதோட அதுக்கு வந்து ஆர்கிட் எசென்ஷியல் ஆயிலும் யூஸ் பண்ணி செய்வோம். இது வந்து பப்பாயா, இதில் பப்பாயாண்ட எசன்ஸ் எடுத்து இதில் செய்கிறது. இது வந்து ஃபுல் ஹெர்பல் இல்லை, ஆனால் அந்த பேஸை தாண்டி மெட்ட பொருட்கள் அனைத்தையுமே வந்து ஹெர்பலாக இருக்குது. நோக்குரிய ட்ரீட்மெண்ட் போய்க்கல உண்டு. நாங்கள் இங்கே நீங்கள் எங்களோட ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு வந்தால் இதுக்குரிய இப்போ உங்களோட பெயினை முதலாவது நாங்கள் அதை பார்த்து உங்களுக்கு எவ்வளோ என்ன பிரச்சனைன்றதை அனலைஸ் பண்ணிட்டு தான் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் செய்யலாம்னு சொல்லி முடிவுக்கு வருவோம். இது வந்து பிரண்ட தைலம். இந்த தைலம் வந்து மூட்டுவாத நோய்களுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் இதை வந்து ஒரு மெழுதிரியை கொளுத்திட்டு இதை மெல்லமாக ஒரு குழிக்கரண்டியில் போட்டு சூடாக்கி போட்டு உங்களுக்கு நோய் இருக்கிற இடத்துல இதை பூசிட்டு வட்டமாக மசாஜ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஒரு 5-6 தரம் பூசிக்கல அந்த நோய் வந்து குறையும். மற்றது வந்து நிறைய முழங்கால் தேய்மான பிரச்சனையில் இருக்கிறவங்க வரினம். ஸோ முழங்கால் தேய்மானத்துக்கு வந்து என்னென்னு சொன்னால், தேய்வை வந்து நாங்கள் திரும்ப எடுக்க இயலாது. ஆனால் மேலும் தேய்கிற வீதத்தை வந்து குறைச்சிக்கொள்ள இயலும். உங்களுக்கு 1 மாதத்தில் தேய்கிற இடத்தை நாங்கள் செய்கிற ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் வந்து தேய்விருக்கிறாக்களுக்கு செய்யக்கூடிய. மற்றது வந்து லிப் பாம். இது வந்து இதில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், நார்மலாக நாங்கள் கடையில் கமர்ஷியலாக எடுக்கிறது வந்து அதில் செய்ய போகிறது இந்த லிப் பாமுக்கு தேவை வேக்ஸ். நார்மலாக கமர்ஷியலாக இருக்கிறதுல யூஸ் பண்ணுவாங்க பெரஃபின் வேக்ஸ். பெரஃபின் என்று சொல்கிறது ஒரு பெட்ரோலியம் பேஸ்ட் ப்ராடக்ட். ஸோ எங்களை அறியாமலே ஒரு பெட்ரோலியத்தை வந்து நாங்கள் லிப் பாமாக இப்போ அப்ளை பண்ணிவிட்டு இப்படியெல்லாம் செய்வோம். செய்யக்குள்ளே என்ன செய்யும், எங்களோட வயிற்றுக்குள்ளே வந்து அது போய்கொண்டு தான் இருக்க போகுது. சிறிய அளவு தான், ஆனால் இதை தொடர்ச்சி டெய்லியாக பாவிக்கிறாக்கள் எல்லாம் இருப்பினும். அப்போ தொடர்ந்து பாவிச்சு கொண்டிருக்க என்ன நடக்க போகுது, உங்களை அறியாமலே பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து எங்களோட வயிற்றுக்குள்ளே வந்து போய்கொண்டு இருக்க போகுது. இது எங்களுடைய லிப் பாமில் வந்து பீஸ் வேக்ஸ், அதாவது தேன்மெழுகில் தான் செய்கிறது. தேன்மெழுகு அதோட பட்டர்கள், ஷியா பட்டர், கொக்கோ பட்டர், கோகனட் பட்டர் போன்ற பட்டர்களோட இந்த கலருக்காக நாங்கள் பீட்ரூட்டும் ஆல்கனட் ரூட் வேம்பாலம் பட்டையும் ஸ்ட்ராபெரி எசன்ஸும் வந்து யூஸ் பண்ணுறேன். இதை சேர்த்து செய்கிறது தான் இந்த லிப் பாம். இந்த நீங்கள் சின்ன வயசில் 1 வயசு பிள்ளைக்கு கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்பி பூசக்கூடிய ஒரு இது. ஓகே, சோப் கோட் மில்கா. ஓகே, இது வந்து கோட் மில்க் சோப், ஆட்டுப்பாலில் செய்கிறது. இதில் ஆட்டுப்பாலை தாண்டி இதில் நிறைய விடயங்கள் வந்து நாங்கள் ஆட் பண்ணுறோம். இந்த படத்துலேயே உங்களுக்கு தெரியும், அதிமதுரம், குங்குமப்பூ, மாதுளம்பழம், தாமரைப்பூ இப்படி போன்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 மூலிகை சேர்த்து அதில் பவுடர் ஆக்கி அந்த பவுடரை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு சோப். இது வந்து உங்களுக்கு இப்படி வரும் உள்ளுக்குள்ள ஒரு ப்ரௌன் கலரில். நரிஷ்மெண்ட் இது மெயினாக என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்டா, ஸ்கின் ட்ரை ஸ்கின்னாக்கள் உங்களுக்கு கூட ட்ரை ஸ்கின்னாக இருக்குதுன்னு சொன்னால் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோப் உங்களோட ட்ரை ஸ்கின்னை வந்து இல்லாமல் பண்ணும். இது ஃபேஸ் அண்ட் பாடி ரெண்டுக்குமே யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. நியூட்ரிஷனல் சம்மந்தமாக இருக்கிற 3 ப்ராடக்ட் மெயினாக வந்து முதலாவது வந்து நீரிழிவு நோயாளர்கள் பயன்படுத்தக்கூடியது மாதிரி பார்ப்போம். இது வந்து ஆவாரம்பு கோப்பி. இதில் ஆவாரம்பு, நாவல் கொட்டை, மற்றது வந்து அதிமதுரம், கடல் ராஞ்சி, அதோடு சேர்த்து மல்லி, சுக்கு போன்ற இடிகோப்பி நாங்கள் வீட்டில் செய்கிற மூலப்பொருட்கள் சேர்த்து செய்கிற ஒரு கோப்பி. இது வந்து எப்படின்னா உங்களோட டயபெட்டிக் லெவலை
கண்ட்ரோல் பண்ணும். உங்களோட மெடிசின்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பியாக நாங்கள் வந்து இதை கொடுப்போம். இது ஒரு ஹோம் ரெமெடி மாதிரி கொடுக்குறது. ஏர்லி மார்னிங் வந்து நீங்கள் வெறும் வயிற்றில் இது வந்து ஒரு கிளாஸில் ஒரு டீஸ்பூன் போட்டு குடிச்சு கொண்டு வரையில் உங்களோட டயபெட்டிக் வந்து குறையிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து டைப் 2 டயபெட்டிக்கு தான். டைப் 1 டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு எந்தவித யூஸும் இல்லை இதை பயன்படுத்துறதால. அடுத்தது வந்து கருப்பு கவுனி கஞ்சிமா. இது பயன்படுத்த அரிசின்னு சொல்லிச்சு அதுவா? அதுதான். இந்த கருப்பு கவுனி கஞ்சிமா வந்து டயபெட்டிக் ஆக்கள் மெயினாக யூஸ் பண்ணலாம். அதை விட வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னு சொன்னால் இதை நைட்டில் வந்து சாப்பாடாக சாப்பிடலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ வெயிட் லாஸ் நாங்கள் பண்ண நினைக்கல, இரவில் இதில் ஒரு கப் மட்டும் குடிச்சிட்டு காலமே மத்தியானம் நாங்கள் ஹெவியாக சாப்பிட்டோம்னு சொன்னால் இதில் எந்த பிரயோசனமுமே இருக்காது. நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்க, வெயிட் லாஸ் பண்ண விரும்புகிறீங்கன்னு சொன்னால் அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கருப்பு கவுனி கஞ்சிமா. அடுத்தது வந்து ஃபாஸ்ட்டாகவே நிறைய பேர் ஒரே எடுத்துக்கொண்டிருக்கிற ப்ராடக்ட்னு சொன்னால் இதுதான் ஏபிசி மோல்ட். இதில் வந்து இந்த படத்துலேயே உங்களுக்கு தெரியும் ஆப்பிள், பீட்ரூட், கேரட், அதோட மக்கானா, பாதாம், கேஷ்யூஸ், அதோட பம்கின் சீட்ஸ் அண்டு கொஞ்சம் ட்ரை ஜிஞ்சர், மற்றது வந்து பாம் ஜெகரி அதாவது கல்லாக்காரம். இதில் எந்த விதமான சீனி ஆட் பண்ணப்படையில்லை. நீங்கள் 2 வயசுலேருந்து 18 மாத குழந்தையிலேருந்து எத்தனை வயசு வரை இருக்கிறாக்களுமே குடிக்கக்கூட உண்டு. சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல நியூட்ரிஷனாக இருக்கும், அதோட கலரையும் வந்து கொடுக்கும். மேக்ஸிமம் 6 மாதத்துக்கு தொடர்ந்து இதே எடுக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு கேப் விட்டு தான் எடுக்கிறது நல்லம். என்னென்னு சொன்னால் எந்த ஒரு மூலப்பொருட்கள் இருக்கிறது இதில் எல்லாமே ஹேர்பல் தான். ஹேர்பலாக இருந்தாலும் அதன் செறிவு வந்து நாங்கள் திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டு கேட்க கூடவே இருக்கும். ஸோ ஒரு கேப் விட்டு எடுக்கிறது நல்லம். அப்போ 6 மாதம் தொடர்ச்சியாக எடுக்கலும். 6 மாதத்தில் ஸ்கின் கலரை வந்து பூஸ்ட் பண்ணும், பிரைட் பண்ணும், நரைஷ் பண்ணும், எல்லாமே செய்யும். இது வந்து ஒரு கிளாஸ் பாலில், இது சின்ன ஆக்கலன்னு சொன்னால் நீங்கள் நான் கொடுக்குறீங்கன்னா நானில் இதை ஒரு கிளாஸுக்கு 1 டீஸ்பூன் இதை மிக்ஸ் பண்ணி போட்டு மார்னிங்கோ ஈவினிங் எந்த நேரம் வேணுமென்றாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் கூடுதலாக பெரியாக்கள் வந்து ஸ்கின் பிரைட் ஆகிறதுக்கு, க்ளோ ஆகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவீங்க. அந்த சீட்ஸ் என்ன மாதிரி? இது வந்து சியா சீட்ஸ். சியா சீட்ஸ்ன்னு சொல்கிறது வந்து உங்களோட அப்டோமினில் இருக்கிற ஃபெட்டை வந்து வெட்டக்கூடது உண்டு. நீங்கள் இரவில் இதை ஊற வச்சுட்டு விடிய காத்தால் சுடுதண்ணிக்கில் இதை அந்த ஊற வச்சதை வடித்து விட்டுட்டு அப்படியே குடிக்கக்கூட மாதிரி இருக்கும். அப்டோமினல் ஃபெட்டை வந்து ரிடியூஸ் பண்ணும். அடுத்தது வந்து இது இண்டிகோன்னு சொல்லுவோம். இது இண்டிகோன்றது அவுரி, அதாவது இண்டிகோ ஃபெராட்டிங்டோரியான்னு சொல்கிறது தான் அவுரி பிளான்ட்டில் பொட்டானிக்கல் நேம். ஸோ அதை தான் எல்லாரும் இண்டிகோ டைன்றது. இது வந்து ஒரிஜினல் அவுரின்ற இலையிலிருந்து எடுத்த பவுடர். இதை வந்து டை மாதிரி யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு தண்ணி சேர்த்து அப்ளை பண்ணணும் தலையில். உங்களுக்கு நிறைய முடி இருக்கிற இடத்துல 2 மணி நேரம் விட்டு தலை வந்து முழுகினீங்கன்னு சொன்னால் ஓகே. ஓரளவு டை மாதிரி இருப்பேன். நீங்கள் கெமிக்கல் டை மாதிரி இருக்காது, ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் வந்து தெரியும். தொடர்ச்சியாக யூஸ் பண்ணி கொண்டிருக்க இதுக்குரிய ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் கூடவே இருக்குது. அடுத்தது வந்து மஞ்சிஸ்தா ஃபேஸ் பேக். இது வந்து மெயினாக மஞ்சிஸ்தாவில் செய்கிறது. ஆண்கள் பெண்கள் இருபாலரும் பயன்படுத்தக்கூடியது. அண்டு இப்போ கூடுதலாக வெயிலுக்குள்ள நிறைய நேரம் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தலாம். இதை வந்து இரவில் நீங்கள் முகத்தை கழுவிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் முகத்துக்கு ஆவி பிடிச்சி போட்டு இந்த பேக்கை ரோஸ் வாட்டர் இருக்குது, இந்த ரோஸ் வாட்டரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு முகத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு குறைஞ்சது 15 நிமிஷம், கூடினது 20 நிமிஷம் வரைக்கும் விடலாம். அதுக்கு பிறகு வெறும் தண்ணியால் மட்டும் கழுவினீங்கன்னு சொன்னால் ஓகே இருக்குது.